ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 2 சேனல் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு வியூ நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 2000 வாட்ஸ் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தனித்தனி வால்யூம் கண்ட்ரோல் கேட்டிருந்தாங்க. அதனால் தனித்தனி வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். 2 மெயின் வால்யூம், 2 பேஸ், 2 ட்ரிபிள் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3-வே செலக்டா சுவிட்ச், யூஎஸ்பி, டிவிடி. யூஎஸ்பி ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகும். டிவிடி ஆன் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் இன்புட் செலக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா STK 4392 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 4 டயோடு யூஸ் பண்ணி பிரிட்ஜ் டெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இது யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4700 mF 25 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 2 ட்ராப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 012 காயிலுக்காக பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபேனுக்காக தனியாக சப்ளை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மிங் வரக்கூடாதுன்றது. பவர் ஆர்ம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐடெக் கம்பெனிலேருந்து 4392 ஐசி யூஸ் பண்ண ஸ்டீரியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற பேஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா டெக்காரா கம்பெனியோடது. இதில் பார்த்தீங்கன்னா LM324 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 3 ஆம்ஸ் காயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா HD காயில் தான். நிறைய பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் காயில் போட்டால் தான் கரெக்டான அவுட்புட் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. 3 ஆம்ஸ் போட்டாலே மேக்ஸிமம் பவர் அவுட்புட் எடுக்க முடியும். இதில் யூஸ் பண்ணுற ஐசி காட்டுறேன் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ளூடூத் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ளே கம்பெனியோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல மாட்டோம். நம்ம லோக்கல் ஐசி, அதாவது காப்பி ஐசின்னு சொல்கிறாங்களா, அதை தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். STK 4141 ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசியை பார்த்தீங்கன்னா 2 8 இன்ச் ஸ்பீக்கர் லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ. இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்கான சாக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா CD மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். DVD டிவி டம்மியாக தான் விட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட், லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர். இதில் நீங்கள் 8 இன்ச் லோட் பண்ணுற மாதிரினா மேலே இருக்க 2 மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் 4 இன்ச் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா கீழே இருக்க 4 சாக்கெட், அதாவது 4 ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏசிக்கு கேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஒனிடா கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லாயிருக்கு. நம்ம ரெடி பண்ணிக்கூடிய எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் பார்த்தீங்கன்னா ஐப்ளேவோட ப்ளூடூத் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லாவும் இருக்குது. அதனால் இந்த போர்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெகுலராக நம்ம ஐப்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்தா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாலாம் பண்ணல, ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டர் போட்டு ஒரு LED இண்டிகேஷனுக்காக கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியோட வேல்யூ பாருங்கள், 4000 மைக்ரோஃபாரட் 35 வோல்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர் இல்லை, கஸ்டமர் ரீஒர்க்குக்காக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர் தான். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சப் ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க கஸ்டமர். அதுக்காக நம்ம வாங்கியிருக்க போர்டு பார்த்திங்கன்னா சக்தி 2 டிரான்சிஸ்டர் போர்டு தான் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் 10 இன்ச் தான் சப் லோட் பண்ணுறாங்களாம். அதனால் இதுவே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டுவல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீ செக்ஷனுக்காக நம்ம UD ஆடியோஸோட 2.1, அதாவது பேஸ் ட்ரிபிள் சப்பு ப்ரீ ரெண்டும் ஒரே போர்டில் வர போர்டு வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா TL084 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஆல்ரெடி இந்த போர்டை நல்லா செக் பண்ணிட்டேன், அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. சிங்கிள் சப்ளை ஒர்க் கொடுத்தீங்கனாலே லெஃப்ட் ரைட் அவுட்புட்டும் சப் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பேஸ் டேபிள் ஆல்ரெடி நான் பற்ற வச்சுருக்கேன் செக்கிங்காக. இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி 2.1 ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே.